وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا جاءهم أمر من الأمن أو الخوف أذاعوا به صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய தராவீஹோடு சரியாக 5 ஜுஸூகள் நிறைவடைந்திருக்கிறது. நேற்று தான் ஆரம்பமாக தெரிஞ்சு அதுக்குள்ள 5 ஜுஸூகள் முடிவடைந்து விட்டது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மீதமுள்ள 25 ஜுஸூகளையும் முழுமையாக ஓதுவதற்கும் அதை செவி தாழ்த்தி கேட்பதற்கும் நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடமிருந்து ஒரு செய்தியை எதிர்பார்க்கிறார். நிறைய செய்திகளை நாம் தினமும் கேள்விப்படுகிறோம். எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு மனிதரிடத்திலே நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற அந்த செய்திகளை அப்படியே நாம் சொல்ல வேண்டாம். அது உண்மையான செய்தியா, அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தியா, அதில் ஏதேனும் நன்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கவனித்து அவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்வதை அல்லாஹ் விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நானும் எனக்கு பக்கத்து வீட்டிலே ஒரு அன்சாரியும் இருந்தார். அந்த 2 பேர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறை வைத்து மார்க்க செய்திகளை நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். அதாவது இன்னைக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிட்ட போய் ஷரியத் சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்டாங்கன்னா அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்து வீட்டு அன்சாரி அவங்க தொழிலுக்கு போயிடுவாங்க. அவங்க நபி அவர்களை சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் அன்றைக்கு முழுவதும் அவர்கள் தொழில் செய்துவிட்டு எப்போது அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து நபியிடத்திலே சென்று நீங்கள் எதை கற்றீர்களோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பார்கள். அதே போன்றுதான் முதல் நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழிலுக்கு சென்றிருக்க மாட்டார்கள். 2வது நாள் அந்த அன்சாரி நபியிடைய சென்று இஸ்லாமிய செய்திகளை கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழிலுக்கு சென்று விடுவார்கள். இதைத்தான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முறை வைத்து நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி மார்க்க சம்பந்தமான செய்திகளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீரென ஒரு நாள் என் வீட்டு பக்கத்து வீட்டை அந்த அன்சாரி தோழர் என்னுடைய வீட்டினுடைய கதவை வேகமாக தட்டுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாரா என்று கேட்டார். இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது ஒரு செய்தியை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை தலாக் விட்டு விட்டார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். இரவு நேரமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அதிகாலையிலே நான் என் மகள் ஹப்சாவை சென்று கேட்டேன். இது போன்று அன்சாரி இந்த செய்தியை சொல்லி சென்றாரே, உண்மை நிலை என்ன என்று கேட்டபோது அப்படி ஒன்றும் இல்லை, ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருவதில்லை, மஸ்ஜிதிலே தங்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலை நோக்கி அங்கே விரைந்தார்கள். அனுமதி கேட்டார்கள். உள்ளே நுழைவதற்கு நபியிடத்திலே சலாம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், இது போன்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டேனே என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எந்த மனைவியும் தலாக் விடவில்லை என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி வேகமாக பரவி எல்லோரும் அங்கே குழப்பத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் தலாக் விடவில்லை என்ற செய்தியை நான் வெளியே சென்று சொல்லிவிடவா என்று கேட்டபோது, உங்கள் விருப்பம் அது என்று நபி அவர்கள் சொல்ல, வெளியே வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உரத்த குரலிலே சொன்னார்கள், அந்த நபி அவர்கள் எந்த மனைவியையும் தலாக் விடவில்லை, அத்தனை மனைவிகளும் நபியினுடைய திருமண உடன்படிக்கையிலே தான் இருக்கிறார்கள் என்று இந்த சம்பவம் அங்கே நடைபெற்ற போதுதான் ரப்புல் ஆலமீன் வருத்தத்தோடு அந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்டது, வைதா ஜாஅஹும் மினல் அம்ரி அவில் அம்னி அவில் கௌஃபி, வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி, நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியோ, அவில் கௌஃபி, பயத்தை தரக்கூடிய ஒரு செய்தியோ அந்த சஹாபாக்களுக்கு அவர்களில் யாரேனும் ஒருவருக்கு வந்தால் அதாஉ பிஹி, அதை அப்படியே பரப்பி விடுகிறார்கள். எதை கேள்விப்படுகிறார்களோ அது உண்மையா பொய்யா, நம்ப தகுந்த செய்தியா நம்ப தகுந்தாத செய்தியா என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை. அதாஉ பிஹி, அப்படியே அதை சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் அதைத்தான் அங்கே அந்த நடந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடரிலே சொல்கிறான், வலவு ருத்தூரு இலர் ரசூலி, அந்த அன்சாரி தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இல்லத்தை சென்று கதவை தட்டி சொன்னாரே, சொல்வதற்கு முன்னர் நபியிடத்திலே சென்று கேட்டிருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பத்திலே என்ன குழப்பம், வெளியில எப்படி ஒரு தகவல் பரவுகிறது என்று, இது உண்மையா பொய்யா என்பதை அந்த அன்சாரி தோழர் கேட்டிருக்கலாம். உலில் அம்ரி மின்ஹும், இப்போது நபி அவர்கள் ஹயாத்தாக இல்லை. உலில் அம்ரி மின்ஹும், யார் நல்ல ஞானமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அந்த செய்தி சம்பந்தப்பட்ட செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய துறை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பித்தூனஹு மின்ஹும், அவர்களிடத்திலே கேட்டிருந்தால் மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அவர்கள் அது உண்மையா பொய்யா என்பதை அங்கே கண்டிருப்பார்கள். அதற்கு பின்னர் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அங்கே ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்களே என்று வருத்தத்தோடு அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான். இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான். நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அல்லது துக்கத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், எந்த செய்தி நமக்கு வந்தாலும் அதை உடனடியாக அப்படியே அது உண்மையா பொய்யா என்பதை ஆராயாமல் நாம் சொல்கிற போது, சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படி குழப்பம் ஏற்பட்டதோ, ஒரு விதமான தவறான சிந்தனைகள் ஏற்பட்டதோ, அதே போன்ற சிந்தனை உலக ரீதியான நடைமுறையிலும் ஏற்படும் என்பதை ரப்புல் ஆலமீன் நீக்குவதற்காக அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழலை கவனத்திலே கொண்டு அங்க வசனத்தை, அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து இந்த வசனத்தை இறக்கி வைத்து ஒட்டுமொத்த உம்மத்திடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், உங்களுக்கு செய்திகள் வந்தால் அதை அப்படியே நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து விட வேண்டாம் என்பதை இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய தராவியினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலத்திலே ரப்புல் ஆலமீன் இவ்வளவு முக்கியமான இந்த நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது. ஒரு செய்தியை ஒரே நேரத்திலே 500 என்ன 1000 என்ன அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரு நிமிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி மிஞ்சி நிற்கிற அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு மனிதரிடத்திலே நேரிலே நாம் ஒரு தகவலை சொன்னாலும் சரிதான், அல்லது அலைபேசி வழியாக சொன்னாலும் சரிதான், அல்லது சமூக ஊடகங்கள் என்று இருக்கக்கூடிய
வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும், என்னென்ன தளங்கள் இருக்கிறதோ சமூக வலைத்தளங்கள் என்று அத்தனை தளங்களிலும் எந்த செய்தியாக இருந்தாலும், அது குட் நியூஸாக இருக்கட்டும், பேட் நியூஸாக இருக்கட்டும், இரத்த தேவை என்ற சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், மருத்துவ உதவி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும், கல்வி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும், பொருளாதார உதவி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே பரப்ப வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு ஹதீஸிலே சொல்கிறார்கள். கஃபா பில் மர்இ கதிபன் ஐயு கதிப ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் எதையெல்லாம் கேட்கிறானோ அத்தனையும் அவன் அறிவிப்பது என்பது, அதை பேசுவது என்பது அவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு நபிமொழியிலே சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறாரோ வல் யகுல் கைரன், சொன்னால் அவன் நல்லதை சொல்லட்டும், அவுலியஸ்முத், அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும். யாரும் நீ ஏன்பா எந்த செய்தியும் சொல்லாம இருக்கிற, மௌனமாக இருக்கிற என்று நம்மிடத்திலே கேட்க மாட்டார்கள். ஆனால் நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக சொல்லிவிட்டால், உண்மைக்கு புறம்பான செய்தியை உண்மையான செய்தியாக சொல்லிவிட்டால் அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதை கவனத்திலே கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்னொரு நபிமொழியிலே இப்படி சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானிஹி. ஒரு இஸ்லாமியனுடைய அழகிய பண்பாடு என்ன தெரியுமா? எது அவனுக்கு தேவையில்லையோ அதில் அவன் மூக்கை நுழைக்காமல் இருப்பதுதான். தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விலகி இருப்பதுதான் அவன் அழகிய இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற இந்த மூன்று நபிமொழிகளும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான். எந்த தகவலை நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்தாலும், ஷேர் செய்தாலும், அதனுடைய நம்பகத்தன்மையை, அதனுடைய தன்மையை நாம் உறுதி செய்து கொண்டு அதற்கு பின்னர் தான் மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதை இன்றைய தராவின் சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய தினம் போதப்பட்ட எல்லா வசனங்களினுடைய கருத்துக்களையும் முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.